ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். ஒரு துறவி, நான் அக்கறைக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, உங்களில் யாரெல்லாம் என்னோடு அக்கறைக்கு வர விரும்புகிறீர்கள் என்று அந்த ஊர் மக்களை பார்த்து கேட்டார். யாரும் பதில் சொல்லவில்லை. என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானம், தியாகம், அகம்பாவத்தை அழிப்பது இவற்றையெல்லாம் பற்றி நிறைய போதனை செய்துள்ளேன். உங்களில் யாராவது நான் சொல்வதை நடைமுறைப்படுத்தி இருந்தால் என்னோடு வருவதற்கு தயாராக கைதூக்கி இருப்பீர்கள் என்றார். கூட்டத்தில் ஒருத்தர் கைதூக்கினார். ஞானி சந்தோஷப்பட்டார். கையை தூக்கியவர், சாமி, அந்த பக்கம் கரை பற்றி மீண்டும் எனக்கு சொல்லுங்கள், நான் ஞாபகத்தில் வைத்து கொண்டு நேரம் வரும்பொழுது நானே அக்கறைக்கு வந்து விடுகிறேன் என்றாராம். அந்த நேரம் நமக்கு எப்போதும் வராமலேயே போய்விடுகிறது. நிறைய நல்ல விஷயங்களை நாம் என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்குக்காக தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி என்லைட்டன்மெண்ட் அடைவதில் தயங்குகிறோம். நொண்டிச்சாக்கு சொல்கிறோம், தள்ளி போடுகிறோம். குருவின் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாததும் உலக பற்றை விட முடியாததும் தான் இதற்கு காரணம். மனம் ஒரு மோசமான குரங்கு. இன்றைய மாதிரி நாளைக்கு சிந்தனை செய்யாது. ஆகையால் நல்ல சிந்தனைகள் வந்தவுடன் இம்ப்ளிமெண்ட், நடைமுறைப்படுத்திவிட வேண்டும். மனம் எப்பொழுதும் நாளைக்கு, டுமாரோ தான் முக்கியத்துவம் என்று நினைக்கும். அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். கையில் இருக்கும் இன்றைய நாள் மட்டுமே உண்மை அன்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மறந்துவிடும். தமோ குணம் எதையும் போஸ்ட்போன்மெண்ட் தான் செய்யும். எஸ்டர்டே இஸ் எ கேன்சல்டு செக், டுமாரோ இஸ் எ ப்ராமிசரி நோட் அண்ட் டுடே இஸ் ரெடி கேஷ் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆகையால் நல்ல எண்ணம் வந்தவுடன் அப்பொழுதே நாம் அதை செயல்படுத்தி விட வேண்டும். இறைவா நன்றி.